ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நீங்கள் மானிட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் உங்கள் ஆட்சன்ஸில் இருக்கிற பின் வெரிஃபிகேஷன், ஐடி வெரிஃபிகேஷன், பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது இதெல்லாம் கரெக்டாக பண்ணி முடிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பேமெண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து சேரும். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னவா இருக்குன்னா, எப்போ ப்ரோ இந்த ஐடி வெரிஃபிகேஷன் வரும், எப்போ வந்து பின் வெரிஃபிகேஷன் வரும், எப்போ வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது வரும், அது டேட் வைஸ் கரெக்டாக சொல்லுங்கள், இல்லை டைம் வைஸ் கரெக்டாக சொல்லுங்கள், எங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது, பின் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல் ஆல்ரெடி அதுக்கான வீடியோ இருக்குது. அதாவது ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன், பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது, யூஎஸ் டேக்ஸ் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறது, இது எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவாக நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஒரு 45 நிமிஷம் வரும். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன்லாம் வந்து எந்த டைமில் கேட்பாங்க, எவ்வளோ நாளுக்குள்ளே வரும், அதை பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது. மானிட்டேஷன் கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்ஸ்லாம் ஆன் ஆகிருக்கும். யாருக்கெல்லாம் ஆட்ஸ் ஆன் ஆகிருக்கோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்துடும். ஓகேங்களா, ஐடி வெரிஃபிகேஷன். யாருக்கெல்லாம் ஆட்ஸ் வந்து ஆன் ஆகலையோ அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் லேட்டாக வரும். இது எதனாலனா, உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் வருது அதை பொறுத்து தான். ஓகேங்களா, சில பேருக்கு ஒரு $10 ரீச் ஆனால் ஐடி வெரிஃபிகேஷன் வரும்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு $50 ஆகிருக்கு. எனக்கு ஒரு சேனலுக்கு வந்து $100 ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு ஐடி வெரிஃபிகேஷனே வந்துச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் பைசா வரணும். ஓகேங்களா, பைசா வந்து ஆட் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஐடி வெரிஃபிகேஷன் வரும். இல்லைனா கொஞ்சம் டிலே ஆகும். இது எதனால் நான் அப்படி சொல்கிறேன்னா, சில பேர் வந்து இந்த 3000 வாட்ச் ஹவர் வச்சு, இல்லைனா ஒரு 3 மில்லியன் வியூஸ் வச்சு, ஷார்ட்ஸ் வியூஸ் வச்சு நீங்கள் மானிட்டேஷன் வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு வெறும் சூப்பர் தேங்க்ஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கும். உங்களுக்கு ஆட்ஸ் வந்திருக்காது. ஆட்ஸ் இல்லைனா உங்களுக்கு ரெவன்யூ வந்து ரெகுலராக வராது, டெய்லி வராது. இப்போ உங்களுக்கு ஆட்ஸை கிடச்சிருச்சு, நீங்கள் 4000 வாட்ச் ஹவர் கம்ப்ளீட் பண்ணி மானிட்டேஷன் வாங்கிட்டீங்க. இல்லை ஒரு 10 மில்லியன் வியூஸ் எடுத்து, ஷார்ட்ஸ் வியூஸ் எடுத்து நீங்கள் வந்து மானிட்டேஷன் வாங்கியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்ஸ் வந்து உடனே கொடுத்துருப்பாங்க. விளம்பரம் வரும் உங்கள் வீடியோவில். அதுதான் சொல்கிறேன், ஆட்ஸ்னு அது வரும். உங்களுக்கு டெய்லி வந்து ரெவன்யூ வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஒரு 2 நாள் வரையும் லோட் ஆக டைம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும் காசு. அந்த மாதிரி ரெகுலராக ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து உங்கள் அமௌண்ட் வந்து சேரும்பொழுது, அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஐடி வெரிஃபிகேஷன்லாம் உடனே வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் ஆட்ஸ் இல்லை, உங்களுக்கு ஆட்ஸ் கிடைக்கல, நீங்கள் அந்த 3000 வாட்ச் ஹவர் இல்லைனா 3 மில்லியன் ஷார்ட்ஸ் எடுத்து நீங்கள் மானிட்டேஷன் வாங்கியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆட்ஸ் கிடச்சிருக்காது. வெறும் சூப்பர் தேங்க்ஸ் மட்டும் தான் இருக்கும். யாராவது உங்களுக்கு சூப்பர் தேங்க்ஸ் அமௌண்ட் பண்ணால் மட்டும்தான் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் காசு காட்டும். அப்போ தான் ஓகேங்களா, அதில் சேரணும். அமௌண்ட் சேர்ந்தால் தான் உங்களுக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷனை சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ரெகுலராக காசு வரலன்றதுனால உங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் பொறுமையாக தான் வரும். சில பேருக்கு வந்து உடனே கூட மானிட்டேஷன் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள்லேயே கூட $100 ரீச் ஆகலாம். அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே ஐடி வெரிஃபிகேஷன் வந்துடும், உடனே பின் வெரிஃபிகேஷன் வந்துடும், உடனே பேங்க் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டே வந்து பேங்க் அக்கௌண்ட் கூட ஆட் பண்ணுறதுக்கு வந்துடும். அதனால் இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரது அது எதை பொறுத்து இருக்குன்னா, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் டெய்லி வருது அதை பொறுத்து தான். ஓகேங்களா, இன்னும் சில பேருக்கு டவுட் இருக்குது. என்னென்னா, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் எனக்கு அமௌண்ட்டே காட்ட மாட்டேங்குது ப்ரோ, என்னோட யூடியூப்பில் மட்டும் தான் காட்டுது, எனக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் காட்ட மாட்டேங்குது அப்படின்னு யாராவது டவுட் இருக்கும். நிறைய பேர் காட்டாமல் கூட போகலாம். அது எதனாலனா, எல்லா மாதமும் எல்லா யூடியூபர்களுக்கும் எப்போ உங்களுடைய யூடியூபோட ரெவன்யூ வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் லோடு பண்ணுவாங்கன்னா, 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை அதுக்குள்ளே தான் வந்து லோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது வரையும் உடனேலாம் ஆட் ஆகாது. புரியுதுங்களா. இப்போ நான் வந்து ஜனவரி மாதம் சம்பாதிக்கிற என்னுடைய பைசா எல்லாமே வந்து பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளே தான் எனக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லேயே ஷோ ஆகும். ஓகேங்களா, அப்போது நான் நடுவில் போயிட்டு மானிட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் எங்கடா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் காசு காணணும்னு நம்ம தேடக்கூடாது. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்திருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு 10 ஆயிடுச்சு ப்ரோ, 10ஆம் தேதி 14 ஆயிடுச்சு, எனக்கு யூடியூப்பில் அமௌண்ட் காட்டுது, ஆனால் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் எனக்கு அமௌண்ட்டே லோட் ஆகலை ப்ரோ, காட்டவே இல்லை ப்ரோனா தான் பிரச்சனை. நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அது என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து இன்னும் 10ஆம் தேதி 10ஆம் தேதி வரல, அதுக்கு முன்னாடி தான் இருக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அது வரையும் டைம் வெயிட் பண்ணினா உங்களுக்கு 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளே அந்த அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். இது எல்லாருக்கும் அப்படி தான். ஓகேங்களா, எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். எல்லாருக்குமே வந்து அந்த ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளே தான் ஆட்சன்ஸில் யூடியூப்பில் சம்பாதிக்கிற பைசா ஆட்சன்ஸில் ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகிற பைசா $100 மேலே இருந்தால் உங்களுக்கு அதே மாதம் 21ஆம் தேதி பேமெண்ட் அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. அது சென்ட் பண்ணதுக்கப்புறம் 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும். ஒர்க்கிங் டேஸ்னால் அந்த 5 நாளில் எந்த விதமான லீவு நாளும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சாட்டர்டே சண்டே இருந்தால் அதையும் சேர்க்கக்கூடாது. ஒர்க்கிங் டேஸ்னால் மண்டே டு ஃப்ரைடே இதுதான் ஒர்க்கிங் டேஸு. இதுலேயும் ஏதாவது லீவ் இருந்தால் நீங்கள் அந்த லீவுனால கணக்கில் சேர்க்கக்கூடாது. அதெல்லாம் கணக்கில் இல்லாமல் 5 நாளுக்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் வந்து சேர்ந்துடும். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஐடி வெரிஃபிகேஷன் தான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளுக்கு பின் வெரிஃபிகேஷன் கூட வரலாம், இல்லை பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது கூட வரலாம். ஓகேங்களா, இது மாறி மாறி வரலாம். அது எது கேட்குதோ நம்ம ஆட் பண்ணணும்.
அது இல்லாம இப்போ வந்து உங்களுக்கு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி மெசேஜ் வந்துடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு மெயில் வரும். அதே மாதிரி ஆட்சன்ஸ் அக்கவுண்ட்லயும் மெசேஜ் மேல ஷோ ஆகும். உங்களோட யூடியூப் ஓப்பன் பண்ணீங்கன்னா, யூடியூப்லயும் ஷோ ஆகும். ஓகேங்களா? யூடியூப் ஆப்ல ஷோ ஆகாது. ஒயிட் ஸ்டுடியோ, குரோம் ப்ரௌசர்ல இல்ல சிஸ்டம் எதனா வச்சிருந்தீங்க, அதில ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது சிஸ்டம் வியூல காட்டும்போது அங்க நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு. எப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்றாங்களோ, அதுலேருந்து 45 நாள் உங்களுக்கு டைம் குடுப்பாங்க. அந்த 45 நாளுக்குள்ள நீங்க வந்து அந்த ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிருக்கணும். சப்போஸ் உங்களால அந்த 45 நாளுக்குள்ள ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண முடியலன்னா, உங்க வீடியோல ஷோ ஆகுற ஆட்ஸ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஆட்ஸ் வந்து ஷோ ஆகாது. ஓகேங்களா? அதனால அந்த 45 நாளுக்குள்ள கண்டிப்பா பண்ணி முடிச்சிடணும். பண்ணி முடிச்சிடுங்க. நீங்க ஐடி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா, ஒரு 2 நாள்லயே உங்களுக்கு வந்து பின் வெரிஃபிகேஷனும் ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. நம்ம அட்ரஸ் டைப் பண்ணியிருப்போம். அந்த அட்ரஸ்க்கு வந்து அவங்க லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. எப்போன்னா ஐடி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஆட்சன்ஸ் அக்கவுண்ட்ல அமௌண்ட் நிறைய வந்துட்டே இருக்கு. அமௌண்ட் அதிகமாகிடுச்சு. $100 மேல வந்துச்சுன்னா, உடனே ஒரு 2 நாளுக்குள்ளேயே, ஏன் 1 நாளுக்குள்ளேயே கூட உங்களுக்கு உடனே வந்து பின் வெரிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்க. லெட்டர் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இல்ல உங்களுக்கு வந்து $100 ரீச் ஆகல, பொறுமையா தான் அமௌண்ட் வந்து சேருது, கொஞ்சம் லேட் ஆகும் $100 ரீச் ஆக அப்படின்னா, அப்போ பின் வெரிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் லேட்டா கூட சென்ட் பண்ணுவாங்க. உடனே வராம கூட இருக்கலாம். அதனால வந்து அவங்க எப்போ சென்ட் பண்றாங்களோ, அது அவங்க இஷ்டம் தான். நம்ம வேற எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? உங்க ஆட்சன்ஸ் அக்கவுண்ட்ல எவ்வளோ காசு சேருது, இத பொறுத்து தான் உங்களுக்கு ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன்லாம் வரும். அதேமாரி பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்றதும் வந்து அத பொறுத்து தான் வரும். நம்ம கையில எதுவும் கிடையாதுங்க. அது வரும்போது கரெக்ட்டா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. வரும்போது உங்களுக்கு மெயில் வரும். இல்லன்னா வந்து உங்க யூடியூப் சேனல்லே காட்டும்னு சொன்னேன். அங்கேயும் காட்டும். இல்லன்னா ஆட்சன்ஸ் அக்கவுண்ட் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அதில காட்டும்போது உடனே பண்ணிடுங்க. ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன் 2த்துக்குமே தனித்தனியா 45 நாள் டைம் இருக்கு. ஐடி வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு 45 நாள் டைமு. பின் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு 45 நாள் டைமு. அதுக்குள்ள கரெக்ட்டா பண்ணிடுங்க. ஆனா பேங்க் அக்கவுண்ட்டுக்குலாம் டைம் கிடையாது. நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனா சப்போஸ் உங்களால ஆட் பண்ண முடியல அப்படின்னா, உங்க பேமெண்ட் வந்து அப்படியே ஹோல்ட் ஆயிடும். ஓகேங்களா? அந்த மாசம் வராது. நீங்க எப்போ பேங்க் அக்கவுண்ட்ட வந்து ஆட் பண்றீங்களோ, அப்போ உங்களுக்கு அடுத்த மாசம் வந்து பேமெண்ட் வந்துரும். அதாவது அந்த 21ஆம் தேதிக்குள்ள நீங்க பண்ணிட்டீங்கன்னா வந்துரும். அதேமாரி யுஎஸ் டாக்ஸ் டாக்குமெண்ட்டுக்கும் வந்து எந்த டைமும் கிடையாது. அது வந்து டாக்ஸ் புடிப்பு தான். ஓகேங்களா? அவங்க அமௌண்ட் வந்து டாக்ஸ் புடிச்சிட்டு சென்ட் பண்ணுவாங்க. அதில 30%, 15% 2 விதமான டாக்ஸ் பெர்சன்டேஜ் இருக்கு. நீங்க அந்த யுஎஸ் டாக்ஸ் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 15% கம்மியாகும். ஓகேங்களா? அந்த டாக்ஸ் பிடிக்கிறது. இல்ல உங்களால வந்து யுஎஸ் டாக்ஸ் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண முடியல அப்படின்னா, உங்களுக்கு பேமெண்ட் வந்து ஹோல்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா உங்களுக்கு அதில அதிகமான டாக்ஸ் பெர்சன்டேஜ் ஆன 30% அவங்க டாக்ஸா புடிச்சிட்டு உங்க பேமெண்ட்ல மீதி அமௌண்ட்ட வந்து உங்களுக்கு சென்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைச்ச உடனே ஆட்ஸ்லாம் வந்து நம்ம தான் ஆன் பண்ணணும். அவங்க ஆன் பண்ண மாட்டாங்க. உடனே ஆன் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க ஆன் பண்ண உடனே ஆட்ஸ் ஷோ ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் காசு வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இந்த காசு எவ்வளோ போய் ஆட்சன்ஸ் அக்கவுண்ட்ல சேருதோ, எவ்வளோ அளவுக்கு சேருதோ, டெய்லி எவ்வளோ அமௌண்ட் வருதோ, அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன்லாம் சீக்கிரமா வரும். ஓகேங்களா? அதனால வந்து இந்த டைம் எல்லாமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றது கிடையாது. இந்த வீடியோல நம்ம சொன்ன இந்த 2 நாள் டைமிங், அதே மாதிரி இப்போ எனக்கு லெட்டர் பின் வெரிஃபிகேஷன் சென்ட் பண்றாங்கன்னா, எனக்கு 7 நாள்லேருந்து 14 நாளுக்குள்ள வந்து சேர்ந்துரும். 2 வாரத்துக்குள்ளேயே வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். இது எல்லாம் வந்து நம்ம ஒரு 5, 6 சேனல் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? பின் வெரிஃபிகேஷன், ஐடி வெரிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்கிறோம். அதில வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நம்ம சொல்றோம். அது இல்லாம அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பொறுத்தவரையும் நான் கொஞ்சம் சிட்டில இருக்கேன். அதனால எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க கொஞ்சம் கிராமத்தில உள்ள எங்கேயாவது இருக்கீங்க, ரொம்ப உள்ள அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு பின் வெரிஃபிகேஷன் சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ண உடனே உங்க போஸ்ட்மேன் கிட்ட சொல்லி வச்சுருங்க. எனக்கு இந்த மாரி லெட்டர் வரும். எனக்கு உடனே குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வச்சுருங்க. இல்லன்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அப்பப்போ போயிட்டு வரது நல்லது தான். ஒரு வாரம் கழிச்சு. ஓகே, லெட்டர் சென்ட் பண்ண 1 வாரம் கழிச்சு இந்த மாரி லெட்டர் வந்துச்சா அப்படின்னு நீங்க அப்பப்போ போய் கேட்கறது நல்லது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்குது. அதுலேயும் வந்து சொல்லலாம். அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கூட வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.